ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரிப்பன் பக்கோடா. இதுக்காக நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், 3/4 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இது வாசனையாக இருக்கும் சேர்த்தாக்கா, அதுக்காக 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 கரண்டி சூடு பண்ண எண்ணெய் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா, அப்போது நமக்கு ரிப்பன் பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் இப்போ நம்ம இது சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும், இது மாதிரி இருக்கணும். இப்போ நான் இந்த அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சு இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போது மாவு எடுத்து அச்சில் சேர்த்து ரிப்பன் பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ நான் இதில் இது மாதிரி பிழிஞ்சு விடணும். இது மாதிரி மாற்றி மாற்றி பிழிஞ்சு விட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அவ்வளோதாங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்துடுச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இது மாதிரி இருக்கிற எல்லா மாவுமே நம்ம முறுக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், முறுக்கு எவ்வளோ மொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.